எல்லாருக்கும் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லேருந்து என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம அதாவது மாலை நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் தான் பார்த்திங்கன்னா நூடுல்ஸு. இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் இஞ்சி மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பூண்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன சைஸில் 2 கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ரொம்ப சின்ன சைஸில் 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது மஞ்சத்தூளில் தான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு பச்சை மிளகா. அடுத்தது அதுக்கு தேவையான நூடுல்ஸு, அவங்க கொடுத்துருக்கிற மசாலா, சால்ட்டு. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. நமக்கு வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம போட்டுற வேண்டியது. தனித்தனியாக இதை போட்டு பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வேகமாக நாம் இந்த ரெசிப்பியை பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் சேர்க்கலை அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். நாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சத்தாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்குது. இது கொஞ்சம் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அவங்க இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுருவோம். அது நமக்கு வேகமாக வந்துடும். வெங்காயம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஆயில் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த நேரத்தில் நாம் இந்த காயும் கொட்டி நல்லா கிளறி கொஞ்சம் வேக வச்சிடலாம். நல்லா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா மசாலாவில் அதுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். இப்போ நாம் இதை ஆவியில் தான் மூடி வைக்கிறோம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இதுக்கு நடுவில் நம்ம இந்த முட்டையை கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம். ஏற்கனவே அதை கழுவி தான் மஞ்சள் எடுத்துக்கலாம். வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு நல்லா நம்ம கொஞ்சம் மூடி வச்சுட்டோன்னா உடனே நமக்கு இந்த காய் வெந்துடும் பாருங்க. இது தண்ணியில் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஆனால் நம்ம வேகமாக பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா பொரியல் பண்ணுறதுக்கு கூட இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லேசாக தண்ணி அப்புறம் வேணும்.
இப்போ நாம் இந்த 3 முட்டையுமே இதுக்கு மேலே நாம் இப்படி ஊற்றிட வேண்டியது தான். கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் வந்து ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. இந்த நேரம் வேகட்டும். நான் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம ரொம்ப கிளறதா இருந்தால் நீங்கள் கிளறிக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு வந்து. இப்போவே பார்த்தீங்களா நமக்கு கொஞ்சம் பெருசு சின்னதாக தான் இருக்குது. முட்டை கொடுத்துக்க வேண்டியது. பார்த்தீங்க இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு கிளறுனா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுமானது. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நூடுல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஒரு நிறைவாக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த மசாலாவில் 2 பாக்கெட் மசாலா நான் கொட்டிக்கிறேன். இப்போ நாம் சும்மா கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம். அப்புறம் அதெல்லாம் காய்கறிகளையும் போய் நல்லா நமக்கு கொஞ்சம் சேர்ந்துடும். நாம் ஜூஸ் எடுத்து ரொம்பவும் போட்டு பொடி பொடியாக உடைக்க வேண்டாம். இது மாதிரி இது வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப தண்ணியோ இல்லை வந்து ரொம்ப டைமோ நமக்கு தேவையில்லை. பாருங்கள் நான் எவ்வளோ கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்க இல்லையா. ஜஸ்ட் இப்படி ரொம்ப பெருசாக இருந்தால் ஜஸ்ட் இப்படி வச்சு இந்த கரண்டியை வச்சுட்டு இப்படி பண்ணிவிடுங்க, சரியாயிடும். எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உங்களுக்கு சீரகத்தூள் பிடிக்கும்னா சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை சிலவங்களுக்கு சோம்போட வாசனை பிடிக்கும், அவங்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பெப்பர் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள், நல்ல மிளகுத்தூள் சொல்லுவோம் இல்லையா, அது. பாருங்க நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா பொறுன்னு வேணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கை விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் அழுத்தி அப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டோன்னா பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா பாருங்க, பார்த்தீங்களா. இப்போ நாம் இதை எடுத்து பரிமாற போகிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நூடுல்ஸ் பாருங்கள், பார்த்தீங்களா. மறந்து போயிடுவேன் பார்த்தீங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா.
நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது ஒட்டாமல் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் சத்தான ஒரு நூடுல்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண நோட்டிஃபிகேஷனில் வரும்.